ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கியமாக என்ன ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா, மார்னிங் பம்கின் பியூரே தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு 1 டேக்கு முன்னாடியே முளைக்கட்டி வச்ச பச்சைப்பயிறு தான் வேக வச்சு அதை மசிச்சு கொடுத்தேன். ஸோ எப்பயுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒவ்வொரு ஃபுட்டாக ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் கீரை ஒரு டைம், கீரை ஒன்று, அப்புறம் அரிசி கஞ்சி, அப்புறம் கோதுமை கஞ்சி, அப்புறம் ராகி கஞ்சி, அதுக்கப்புறம் பருப்பு, இதெல்லாத்தையும் ஒவ்வொன்றா கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்தி கொடுக்க ஆரம்பிங்க. பருப்பு தனியாக, அரிசி கஞ்சி தனியாக கொடுங்க. அது ரெண்டுமே குழந்தைக்கு நல்லா ஒத்துக்குச்சிங்க அப்படின்னதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தி கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக ரேர் சினாரியோ தான். ஆனால் இன்கேஸ் ஏதாச்சும் ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னா நம்மளால் எதனால குழந்தைக்கு முடியல அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதனால டாக்டர் என்கிட்ட ஒவ்வொன்றா கொடுத்துட்டு அதெல்லாம் செட் ஆனதுக்கப்புறமா முழுசாக கொடுக்க சொல்லியிருந்தாங்க, சேர்த்து கலந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு 2 மந்த்தாக வெண்ணெய்க்காக ஆடையெல்லாம் சேர்த்தி வச்சுருந்தேன். ஸோ 6 மந்த் ஆனதுக்கப்புறமா குழந்தைக்கு நம்ம வீட்டில் ஹோம்மேட் கீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு தான் வெண்ணெயை திரட்டிட்டு அந்த வேலை முடித்ததும் நெக்ஸ்ட் டே ஃபுட்டுக்காக லஞ்சுக்கு தக்காளி சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக பச்சைப்பயிறு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் எடுத்து வச்சுட்டேன். அவங்களையும் ஆஃபீஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறமா நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, அப்புறமா சரி சேர்த்தி வச்சுருந்த அந்த வெண்ணெயை எடுத்து நெய்யாக காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் ஃபர்ஸ்ட் டைமாக காய்ச்சினேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்து ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. நான் தான் ஃபஸ்ட் டைம் நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த நெய் மனம் வந்ததுக்கப்புறமா எனக்கு கேசரி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ 6 மந்த்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் ஸ்வீட்டே நான் எடுக்கிறேன். ஸோ குழந்த பிறந்ததுலேருந்து நான் ஸ்வீட்டு தான் அவ்வளோ சாப்பிடலை. ஸோ அதனால் நான் கேசரி செஞ்சேன்.